பாஜக மீது முன்வைக்கப்படுற விமர்சனத்துக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, பிரதமர் மோடி தான் எல்லா இடத்துலையும் போய் தமிழ் வந்து தொன்மையான மொழி அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு, எல்லா இடத்துலையுமே நாங்கள் அதை கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இருக்கோம், எங்களை எப்படி குற்றம் சுமத்தலாம் அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அதே மோடியை சொல்லுங்களேன். இல்லை, தமிழிலிருந்து கன்னடம் வரலன்னு மோடி ஒரு அறிக்கை விட சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு பிரதமர் அறிக்கை விட்டால் அதில் ஏதாச்சும் ஒரு தரவுகளோடு தானே விடணும். இப்போ நாங்கள்லாம் சொல்கிற தரவுகள் பொய்யா இருக்கலாம். ரொம்ப தொன்மையான மொழி தமிழ்னு அவர் தான் சொல்கிறார், நாங்கள் அதை மறுக்கவில்லை. எல்லா இடத்துலையும் திருக்குறள் சொல்கிறார், நாங்கள் மறுக்கவில்லை. எல்லா இடத்துலையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்கிறார், நாங்கள் மறுக்கவில்லை. அப்படி உள்ளவர் இவ்வளோ பிரச்சனைக்கு இப்போ வந்து மாநிலங்களுக்கான பிரச்சனையாக இது மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு மாநிலத்துக்குள் பிரச்சனையாக இருந்தால் நம்ம முதலமைச்சரை குற்றம் சொல்வது மாதிரி சில மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைக்கு பிரதமரைத்தான் ஆட வேண்டியிருக்கிறது. அப்படி தொன்மையான மொழி என்று சொன்ன அதே பிரதமர், ஆமாம் தமிழிலிருந்து கன்னடம் பிறக்கவில்லை, அதற்கான ஆதாரம் இது என்று சொல்லுங்களேன் அந்த கட்சிக்காரங்களையே. அது உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள போகிறோம், அவ்வளவுதானே. நான் கர்நாடகாவில் சில அமைப்புகள் தான் தீவிரமாக போராட்டம் நடத்துனாங்க, ரக்ஷண வேதிக்கு, கன்னட சல்வாலி, அந்த மாதிரி. நீங்கள் வந்து பாஜக அதில் பின்புலத்தில் இருக்காங்க அப்படின்னு. பாஜக மட்டும்தான் இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே எதையாவது குழப்பி ஏதோ பண்ணி ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துங்கிறதுல அதுக்கு ரொம்ப காலம் அவங்களுடைய கனவுகள். இந்தியாவில் உள்ள அநேக மாநிலங்களில் பலிக்கிறது, தமிழ்நாட்டில் மட்டும் பலிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கம் இருக்குது. அதுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் தலைவர்களுமே வந்து அதை சொல்லியிருக்காங்கல்ல கமல். இல்லை, அவங்க வந்து உண்மையிலே அந்த மாநிலத்துக்கு உண்மையாக இருக்காங்க, அவங்களாம் நான் குறை சொல்லலை. சரியோ தப்போ என் மாநிலம் எனக்கு முக்கியம், ஆமாசாமி போட்டுருவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த உணர்வு இங்கே உள்ளவர்களுக்கு இல்லைங்கிற வருத்தம் இருக்கிறது எங்களுக்கு. கச்சை மீறி, அரசியலை மீறி ஒரு மொழியை பாருங்கள், ஒரு மாநிலத்துக்கான அடையாளமாக இருக்கிற மொழி, அந்த மொழியை பேசுகிற மக்களுடைய உணர்வு, அந்த மக்களுடைய கலாச்சாரம், இதற்கெல்லாம் நீங்கள் விரோதமாக அமைதியாக இருப்பவர்கள் எல்லாமே மாநிலத்துக்கும் மாநில மொழிக்கும் மாநில மக்களுக்கும் விரோதிகளாக செயல்படுகிறார்கள்.